ஓம் பிரம்மாய நமஹ. ரெண்டாவது ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமஹ. ஹிரண்ய கர்ப்பம்னா, ஹிரண்யம்னா பூமி அப்படி சொல்லலாம், தங்கம்னு சொல்லலாம். தங்கத்தை தன் வயிற்றில் சுமந்து கொண்டிருப்பவன் அப்படின்னு. அப்படின்னா பிரம்மா அதை சுமந்துட்டு இருக்கானா, அதுக்காக. அடுத்தது ஓம் நாபிஜாய நமஹா. விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து பிறந்தவனே, நாபிஜா அப்படின்னா பிறந்தவன் அர்த்தம். அடுத்தது காஞ்சாய நமஹா. காஞ்சம், அவனுடைய காஞ்சனம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்தது ஓம் சதுர்புஜாய நமஹா. சதுர்புஜம்னா 4 கரங்கள் தெரியும். அண்ட் ஓம் பத்மஜாய நமஹா. பத்மஜான கமலம், அதுன்னா தாமரையிலிருந்து பிறந்தவன் அப்படிங்கிறது. ஓம் அஜாய நமஹா. அஜாயனா அது அயராது ரொட்டீன்ஸ் அந்த எனர்ஜி பிரம்மனுக்கு குறையவே குறையாது, அப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல அஜாய நமஹா அப்படின்னு சொல்லலாம். ஓம் சதுர்முகாய நமஹா. 4 முகங்கள். ஓம் ஸ்வயம்புவே நமஹா. தன்னைத்தானே வரிச்சு கொள்ளக்கூடியவன். இன்னைக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு ஏதானுன்னா உடனே அடுத்த நாளைக்கு ஹீ வில் ரிஃபைன் ஹிம்செல்ஃப். அதுதான் இந்த இடத்துல ஸ்வயம்பு, ஹீ ரிஃபைன்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது ஓம் சதுரானனாய நமஹா. ஓம் பிரஜாபதையே நமஹா. பிரஜாபதினா குழந்தைகளை உருவாக்கக்கூடியவன் அர்த்தம். ஓம் ஹம்சவாகனாய நமஹா. அன்னவாகனத்தில் இருக்கக்கூடியவனே. இந்த 12 நாமாவை முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னபடி பிரம்மனுக்கு உகந்த நாட்களில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய 4லிருந்து 6 வரைக்கும் டெய்லியே பண்ணலாம். பண்ணும்போது காலையில் 4லிருந்து 6, இல்லைன்னா சாயந்தரம் 4லிருந்து 6ங்கிறது விசேஷம்.